Taste the Daily. வர்த்தக சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் அறிவுசார் திரு காமராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்பி கோபால் அவர்களே, ராஜமாணிக்கம் அவர்களே, நகரச் செயலாளர் அவர்களே மற்றும் இங்கே வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. அந்த விவசாயத்தை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்கிறார்கள். எந்த அளவுக்கு விவசாய உற்பத்தி பெருகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஏன்னா அங்கே வருமானம் தான் இங்கே வர்த்தகமே நடக்கும். அது கடையாகட்டும் அல்லது மற்ற நிறுவனங்களாகட்டும், எனக்கு விவசாயிகள் அதிகமான வருமானத்தை பெற்றால்தான் அவர்கள் பொருள் வாங்குவாங்க. அப்போ கடை வைத்துக்கின்றவர்களுக்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். அதனால் சமீப காலமாக விவசாயம் பிரச்சனையாக இருக்குது, விவசாய தொழிலும் பிரச்சனையாக இருக்குது. நான் இதுக்கு முந்தி இருக்கிற கூட்டத்தில் பேசும்போது கூட விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களெல்லாம் இங்கே எடுத்து சொன்னாங்க. அதேபோல் வியாபாரிகள் இங்கே கருத்துக்களை சொல்கிறோம். அறநிலைத்துறையின் சார்பாக சில கருத்துக்களை சொல்லிக்கிறீங்க. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதியில் கோயில் நிலம் நிறைந்த பகுதி. அந்த கோயில் நிலத்தில் பல ஆண்டுகளாக தலைமுறையாக குடியிருந்து வருகின்றவர்களுக்கு அந்த நிலத்தை அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு அதை கொடுத்துடலாம் தான் நாங்கள் சட்டம் கொண்டாந்து எல்லாம் பண்ணணும். நீதிமன்றத்தில் போய் அது தடையாணை ஆகி போச்சு. இந்த புயலுக்கு பிறகு, கஜா புயலுக்கு பிறகு இதை அவர்களுக்கு ஒப்படைச்சிடலாம், அந்த நிலத்தை அவர்களுக்கே கொடுத்துடலாம். வசதி இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டி தருகின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் திட்டம் போட்டு தான் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அந்த வீட்டு மனைகளை அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு விலை நிர்ணயம் செய்து அந்த பணத்தை அரசாங்கமே கட்டிடுது. அது அவர்கிட்ட வாங்குறதில்ல, இந்த ஏழைகள்கிட்ட வாங்குறதில்ல, வீடும் கட்டி கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இடையிலே நீதிமன்றம் போனதால் அப்படியே இருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் அதை பற்றி சரியான முறையிலே நீதிமன்றத்தை அணுகாத காரணத்தினால அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. மற்றொன்று, இங்கே கடைகளுக்கு அதிகமான வாடகை நிர்ணயிக்கப்பட்டதாக இங்கே கருத்து சொல்லிக்கிறீங்க. அதை பற்றி எனக்கு தெரியல இன்னும். அது முறையாக விசாரித்து வியாபாரிகள் பாதிக்காத அளவிற்கு எதிர்காலத்தில் வாடகை நிர்ணயம் செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது குறுக்க இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். சிறு குறு விவசாயிகள் சிறு குறு தொழில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது கொரோனா காலத்தில் கூட உங்களுக்கெல்லாம் நிறைய கடன் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். இன்றைய சூழ்நிலையில் இந்த சிறு குறு விவசாயிகள் இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்படுவதாக நான் சில இடத்துல கோயம்புத்தூருக்கு போகும்போது அங்கே சொன்னாங்க. சிறு குறு தொழில் அங்கே அதிகமாக இருக்குது. கோவை மாவட்டத்தில் முதலாக நான் எங்களுடைய எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அங்கே சிறு குறு விவசாயிகள் தொழில் என்னிடத்தில் மனு கொடுத்தாங்க. அவருடைய கோரிக்கைகள்லாம் வைக்கின்ற பொழுது இதற்கு முக்கியமாக மின்கட்டண உயர்வு இருக்குது. இந்த மின்கட்டண உயர்வுனால் நாங்கள் கடுமையாக பாதிக்கணும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அதில் என்ன எப்படி அணுகுமுறைன்றதெல்லாம் எங்களுக்கு முழுமையாக தெரியல. ஆனால் அரசாங்கம் எங்கிட்ட இல்லை, புள்ளி விவரம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கவலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலையும் நான் எங்களுடைய அரசு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட வர்த்தகத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய பிரச்சனை இருக்குது இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் சேலத்தில் நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. அதில் இருக்கிற சில டாக்ஸ் கிக்ஸ் எல்லாம் கூட இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுக்கின்ற பொழுது, எங்களுடைய ஆட்சி வருகின்ற பொழுது அதையெல்லாம் உங்களுடைய குறைகள் களைவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்து, ஏன்னா எங்களுக்கு நேரம் வர ஆகி போச்சு. 3-2:30 மணிக்கு கிளம்புனா தான் அங்கே நாங்கள் இதுக்கு போக முடியும், மன்னார்குடி போக முடியும்.
ஆகவே இங்கே திரளாக வருகின்ற வர்த்தக சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிறுவனங்கள் இங்கே நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பொறுப்பாளர் கலந்து கூட தங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய அரசு அமைந்த பிறகு பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, திருவாரூர் என்பது ஒரு முக்கியமான ஊர், அது எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களோட சுற்றுச்சாலை அதை கிடப்பிலே இருப்பதாக சொன்னாங்க. அதையும் அந்த புறவழிச்சாலையும் அதை முழுவட்ட சாலை, அறவட்ட சாலை, முழுவட்ட சாலை எல்லாம் எடுக்கலாம். நிலப்பிரச்சனை தான் பெருசு. நிலத்தை எடுக்கும்போது தான் பெரிய சவால். நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக 10 வருஷமே இருந்தேன். எல்லாமே அறிவிப்போம், ஆனால் அறிவித்த பிறகு அந்த நிலத்தை கையகப்படுத்துவதிலே மிகப்பெரிய சிரமம். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், சொந்த நிலத்தை விடுறதுங்கிறது அவ்வளவு இயல்பாக எடுக்க விட முடியாது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிலத்தினுடைய மதிப்பு ஏறி போச்சு. கூட ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் நிலத்தினுடைய மதிப்பு குறைவாக இருந்தது, அப்போ யார் வேணாலும் விட்டாங்க. ஆனால் இப்போது சாலைகளுக்கு நிலத்தை கையகப்படுத்துவது என்பது ஒரு சவாலான காரியம். இருந்தாலும் இன்றைய சூழ்நிலைக்கு தக்கவாறு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த நகரம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் சுற்றுச்சாலை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதையும் அதிமுக அரசு வந்த பிறகு அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சொல்லி நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். அதையெல்லாம் அதிமுக அரசு வந்த பிறகு அதை சரி செய்யும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.